அதாவது வேண்டுகோள்களை விடுத்த பொழுதும் பல சந்திப்புகளை செய்த பொழுதும் எழுத்து மூலமான வேண்டுகோள் விடுத்த பொழுதும் இந்த அரசாங்கம் அதாவது கண்ணை பொத்திக் கொண்டு செவிடன் போல நடித்துக் கொண்டு இன்று எங்களுடைய உயிர்களை ஒவ்வொரு நாளும் எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட ஒரு சகோதரர் தன்னுடைய உறவினருடைய மையத்தை எரிக்க அவசரப்படுகிறார்கள் என்று எங்களிடத்தில் சொன்னார். இவ்வாறு மோசமான செயலை உடனடியாக இந்த அரசாங்கம் நிறுத்த வேண்டும். தங்களுக்கு வாக்களித்த மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு சமுதாயத்தை முற்றாக பழி தீர்ப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் இந்த கணத்தையிலே கட்சி பேதங்களுக்கு அப்பால் சமூக தலைமைகள், அரசியல் தலைமைகள், பல மத தலைவர்கள், அதே போல பல பொதுமக்கள் ஒன்றுபட்டு இந்த எதிர்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு ஜனநாயக ரீதியாக காட்டியிருக்கிறோம். இதே போல கனடாவிலே, லண்டனிலே, கட்டாரிலே, சுவிஸிலே, பிரான்சிலே, அமெரிக்காவிலே, இத்தாலி போன்ற பல நாடுகளிலே வாழ்கின்ற எமது நாட்டின் மீது பாசம் கொண்ட மக்கள் தங்களுடைய ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலை தொடருமாக இருந்தால் இந்த அரசுக்கு எதிராக, இந்த செயலுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை ஜனநாயக ரீதியிலே இந்த நாட்டுக்குள்ளும் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் முன்னெடுக்க முடியுமோ அதை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம்.